ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 23வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும், இந்த 23வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கர்ப்ப காலத்தில் 23வது வாரத்தில் இருக்கீங்க. இது தாய்க்கும் சேய்க்கும் மிக முக்கியமான காலகட்டம். ஃபஸ்ட்டு 3 ட்ரைமஸ்டரில், நீங்கள் 2வது ட்ரைமஸ்டரில் 3வது மாதத்தில் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் காலத்தில் 3வது ட்ரைமஸ்டர் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. இந்த 23வது வாரத்தில் பிரசவ காலத்தில் பாதி நாட்களை கடந்துட்டீங்க. இந்த காலகட்டத்தில் குழந்தை வளர்ந்து முக்கியமான உறுப்புகளை வளர்ச்சியை உண்டாக்கி கொண்டிருக்கும். உங்களோட உடலில் கணிசமான ஹார்மோன் மாற்றங்களில் ஏற்பட்டிருக்கும். உங்களோட குழந்தையோட அசைவை நன்றாக உணர முடியும். இந்த 23வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் எடை அதிகரிக்க செய்யும். உங்கள் குழந்தையோட சருமம் கொழுப்பை விட வேகமாக வளரும். அதாவது அவங்க சருமம் சாஃப்டாக வளர ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் நுரையீரலில் உள்ள இரத்த நாளங்களை சுவாசிக்க செய்யும் குழந்தை. அடுத்தடுத்து வரும் வாரங்களில் குழந்தையோட மூளை செயல்கள் உருவாகும். பில்லியன் கணக்கில் குழந்தை வேகமாக நகர்வதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் குழந்தை உங்கள் குரலை நன்றாக கேட்க தொடங்குவாங்க. உங்கள் குழந்தையிடம் அடிக்கடி நீங்கள் பேசும்போது உங்கள் குரலை நல்லா அடையாளம் கண்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் குழந்தையோட பேசுகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹஸ்பண்டையும் பேச வைக்கலாம். இந்த 23வது வார கர்ப்பத்தில் உங்கள் குழந்தை கண்களை மூடி தான் இருப்பாங்க. அதாவது 80% உறக்க நிலையில் தான் இருப்பாங்க. தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் குழந்தை தூங்கும் போது குழந்தையோட கண்கள் அசையும். அதே மாதிரி குழந்தையோட மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும். குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய அம்னோட்டிக் திரவம் மிக முக்கியமானது. இந்த அம்னோட்டிக் திரவத்தினால தான் குழந்தை ஆரோக்கியமாக பிறந்த பின்னாடி வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவங்களால சுவாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட உடல் வெப்பநிலையை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அம்னோட்டிக் நீர் குறையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதிக தண்ணீர் குடிக்கணும். இந்த 23வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி அதிகரிக்க தொடங்கும். அவங்களோட எடையும் அதிகரிக்கும். அதாவது 11 அங்குல நீளமும் 1 பவுண்ட் எடையும் இருப்பாங்க. உங்களோட குழந்தை இப்போது பெரிய மாம்பழம் சைஸ் இருப்பாங்க. இந்த 23வது வாரத்தில் குழந்தையோட வெயிட் 2 மடங்காக அதிகரிச்சுக்கிட்டே போகும். உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, நீங்கள் கன்சீவ் ஆகி 23வது வாரத்தில் உங்களோட வெயிட் அதிகரிக்கும். அதாவது 10லேருந்து 15 கிலோ வெயிட் ஏறி இருப்பீங்க. உங்கள் கர்ப்ப காலத்தில் உங்களோட வெயிட் ஆரோக்கியமானதாக இருக்கா அப்படின்றதையும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். குழந்தை வெயிட் அதிகமாக இருந்தாலும் வெயிட் கம்மியாக இருந்தாலும் கன்சீவாக இருக்கும்போது அடிக்கடி செக்கப் போகிறது நல்லது. உங்களோட வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா வெயிட்டை கம்மி பண்ண ட்ரை பண்ணணும். உங்களோட உணவை சரி செய்து நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம். உங்கள் குழந்தையோட அசைவை இப்போ நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 10 தடவையாவது குழந்தையோட அசைவு தெரியணும். குழந்தையோட அசைவில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். குழந்தை மிக பெரிதாக வளரக்கூடிய நேரம் இது. இந்த வாரத்தில் குழந்தை உங்கள் வயிறை காட்டிலும் பெருசாக இருப்பாங்க. இந்த வாரத்தில் ஒயிட் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அதில் லேசான மஞ்சள் நிறத்தில் இருக்கலாம். அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வெயிட் அதிகரிக்கிறதுனால அவங்களோட பாதத்தில் வீங்கிய நிலையை உண்டாக்கும். ப்ரெக்னண்ட்டாக இருக்க எல்லாத்துக்குமே இந்த 23வது வாரத்தில் முழங்கால் வலி உண்டாக ஆரம்பிக்கும். உங்கள் வயிற்றில் இருண்ட கோடு ஏற்படலாம். வயிற்றின் மையத்தில் மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு இருண்ட கோடு தெரியும். இதை நிக்ரான்னு சொல்லுவாங்க. உங்களோட ஃபேஸ் மினுமினுண்டாகும். உங்களோட உடலில் வெயிட் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு கணுக்காலில் வீங்கிய நிலை ஏற்படும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதன் மூலமாக உங்கள் வீக்கத்தை சமாளிக்க முடியும். அது மாதிரி உங்கள் கால்களை 2 தலகாணி வச்சு உயர்த்தி படுக்கும் போது உங்களோட நீர் இறங்கும். அதுபோல் முதுகு வலி ஏற்படும். 23வது வாரத்தில் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வளர்ந்து வரக்கூடிய உங்கள் குழந்தை முதுகெலும்புக்கு எதிராக நகர்வதால் முதுகு தசையில் அழுத்தம் ஏற்படுது. உங்களுக்கு தலைவலி அதிகமாக இருந்துச்சுன்னா ஐஸ் பேக் எடுத்து ஒத்தட வைக்கலாம். அடிக்கடி கான்ட்ராக்ஷன் ஏற்படும். இது பிரசவ வலின்னு சொல்ல மாட்டாங்க, பொய்யான வலியும் சொல்லுவாங்க. உங்கள் ஈர்களில் ரத்தம் அல்லது வீக்கம் ஏற்படும். இந்த டைமில் யூரின் அடிக்கடி போவாங்க. இதில் நைட் டைம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா கர்ப்பப்பை சிறுநீர் பையை அழுத்துறதுனால நமக்கு யூரின் அடிக்கடி போகும். அதிகமாக ப்ரெஷர் எடுத்துக்கிறாமல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் வேலை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.